அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த கனவான்களே, சகோதரர்களே, இப்ப பேச போற மசாலா என்னண்டா, அது சில நபர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். என்ன மசாலாண்டா, ஒரு நபர் என்ன செய்யறாரு, ஒரு நாட்டுல இருந்து இன்னும் ஒரு நாட்டுக்கு பிரயாணம் செய்யறாரு. அந்த நாடு இஹ்திலாஃபுல் மத்தாலி ஆன ஒரு நாடு. அப்படியாண்டா அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் பிறை காணல் டிஃபரண்ட், வித்தியாசம். அப்படியான ஒரு நாட்டுக்கு பிரயாணம் செய்யறாரு. எக்ஸாம்பிள், ஸ்ரீலங்கால இருந்து உதாரணமா சவுதிக்கு போறாரு, அல்லது சவுதியில இருந்து ஒரு நபர் ஸ்ரீலங்காக்கு வராரு. இந்த மசாலாவை அன்பானவர்களே நாங்க ரெண்டாக பிரிச்சு பார்ப்போம் விளங்குறதுக்காக வேண்டி. உதாரணமாக அன்பானவர்களே, இப்ப சவுதியில உள்ளவர் ஒரு சைட், ரெண்டாவது ஸ்ரீலங்கால உள்ளவர் இது ஒரு சைட். இப்ப ஸ்ரீலங்கால உள்ளவர் என்ன செய்யறாரு, சவுதிக்கு பல காரணங்கள் இருக்கும், உம்ரா, வேலை வாய்ப்புகள், அப்படி ஏதாவது ஒரு காரணத்துக்காக போறாரு. அல்லது சவுதியில உள்ளவர் வேலையை முடிச்சு கொண்டு ஸ்ரீலங்காக்கு வர போறாரு. அன்பார்ந்த கனவாங்களே, இந்த ரெண்டு சாரார்களுக்கும் ஒரு பதில் தான். ஆனால் என்ன பதிலண்டா, ஹுக்முஹு ஹுக்மு பலதில் முன்தகல் இலைஹி. எந்த நாட்டிலிருந்து எந்த நாட்டுக்கு வந்தாரோ அந்த நாட்டில எந்த முறையில நோன்பு நடைமுறையில் இருக்கிறதோ அந்த சட்டம் தான் அவருக்கு அமுல்படுத்தப்படும். நான் பின்னால் விளங்கப்படுத்தக்கூடிய நேரத்தில் விளங்கும். இப்ப நாங்க சவுதியை கொண்டு ஆரம்பிப்போம். இப்போ ஒரு நபர் என்ன செய்யறாரு, சவுதியில இருந்து நோம்பு பிடிச்சு கொண்டு ஸ்ரீலங்காக்கு வராரு. சவுதியில ஒரு நோம்பு முன்னுக்காவே இருக்குது. இப்ப 29 நோம்பு பிடிச்சிட்டு இங்க வாராருண்டா, இங்க ஸ்ரீலங்கா வாசிகளுக்கு 28 நோம்பு இருக்கும். எத்தனை நோம்பு? 28 நோம்பு இருக்கும். இப்ப ஸ்ரீலங்காவுல 29 நோம்பு வந்தா அவருக்கு 30வது நோம்பு இருக்கும். ஸ்ரீலங்காவுல தற்செயலாக 30 நோம்பு வந்தா அவருக்கு 31வது நோம்பாக இருக்கும். அன்பானவர்களே, இப்ப என்ன செஞ்சு கொள்வாரு, ஸ்ரீலங்காவுல 29 நோம்பு வந்தா அவருக்கு 30 நோம்பாக இருக்கும். அப்போ ஒரு பிரச்சனையுமே இல்ல, அவங்களோடு சேர்ந்து பெருநாள் கொண்டாடுவாரு. ஸ்ரீலங்காவுல தற்செயலாக 30 நோம்பு வந்தா அவருக்கு 31வது நோம்பாக இருக்குமே. இப்ப என்ன பதில் இதுக்கு என்று கேட்டு சொன்னா, அன்பார்ந்த கனவாங்களே, சகோதரர்களே, இவருக்குரிய பதில் என்னன்னு சொன்னா, இவர் 31வது நோம்பு பிடிச்சுதான் ஆகணும். இவரு 31வது நோம்பு ஸ்ரீலங்கா வாசிகளோட சேர்ந்து பிடிச்சிட்டு அதுக்கு பின்னால்தான் பெருநாள் கொண்டாடுவாரு. ஏனென்றா இவருக்கு ஸ்ரீலங்காவுடைய சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. கிதாபுகள்ல எந்த அளவுக்கு எழுதுவாங்கன்னு சொன்னா, ஒரு நபர் சவுதியில இருந்து ஹாஃப் டே பெருநாள் கொண்டாடிட்டு ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டாரு. ஒரு 3 மணி இருக்கும். இந்த நேரத்துல ஸ்ரீலங்காவுல அன்றைய நாள் நோன்பு எழுதுறாங்க கிதாபுல. அவர் 3 மணிக்கு வந்தாரா, அந்த 3 மணியில இருந்து மக்ரிப் நேரம் வரைக்கும் அவர் ஒன்றுமே சாப்பிடாம குடிக்காம, இம்சாக்கு பக்லியத்தில் யோம், ஃபுல்லாக சாப்பிடாம குடிக்காம இருக்கிறது வாஜிப். ஏன்? அவருக்கு ஸ்ரீலங்காவுடைய சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்குது. இது சம்பந்தமான ஹதீஸ்களும் வருது கனவாங்களே, சகோதரர்களே. அபூதாவுதுல இமாமுனா அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க 2332வது ஹதீஸ், பாபு மா ஜாஅ இதா ருயல் ஹிலாலு ஃபீ பலதின் கப்லல் ஆஹரீன பிலைலத்தின் சொல்லக்கூடிய பாடத்துல இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க கொண்டிருக்கிறாங்க 2580வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் குறைபுடைய ஹதீஸ். அடுத்ததாக குறைப் அவங்க குறைப் என்றவரை உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஷாமுக்கு அனுப்பிய சம்பவம் இந்த ஹதீஸ்கள். அடுத்தது திருமிதியுடைய ரிவாயத் 697வது ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, الصوم يوم تصومون والفطر يوم تفطرون والأضحى يوم تضحون சொல்லக்கூடிய ஹதீஸ். இது அல்லாத ஹதீஸ்களும் எங்களுக்கு தலீலாக ஆதாரமாக அமைது. இது ஒரு செக்ஷன். ரெண்டாவது செக்ஷன் கனவாங்களே, இப்ப ஸ்ரீலங்காவில இருந்து ஒரு நபர் சவுதிக்கு போறாரு. சவுதிக்கு போகக்கூடிய நேரத்துல இவர் 28 நோம்பு பிடிச்சிட்டு போனா அங்க 29 நோம்பு இருக்கும். அங்க 29 நோம்பு பிடிச்சா இவருக்கு 28 நோம்பாக இருக்கும். அங்க 30 நோம்பு பிடிச்சா இவருக்கு 29 நோம்பாக இருக்கும். அன்பானவர்களே, அங்க 30 நோம்பு பிடிச்சென்று சொன்னா இவருக்கு 29 நோம்பு வந்துரும். அப்போ ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அங்க தற்செயலாக 29 நோம்பு வந்தா
அவருக்கு 28 நோன்பு தான் இருக்கும். இப்ப சவுதியில பெருநாள் கொண்டாடுவாங்க. இவர் என்ன செய்வாரு? இவரும் சவுதியோட சேர்ந்து ஐயதமாகும் பெருநாள் கொண்டாடிட்டு அதுக்கு பின்னால பெருநாளுக்கு பின்னால ஒரு நோன்பை கலா செய்வாரு. ஏன்? இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு காலமும் மாதம் என்றது 29 தான், 28 என்பது கிடையாது. அப்ப இவரு 29வது நோன்பை பின்னால கலா செய்வார். கணவான்களே சகோதரர்களே, இந்த மஸ்ஸலாக்களை எங்கட கிதாபுல அஸ்னல் மத்தாலிப் இமாம் ஜக்கரியா அல் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி அழகான முறையில் இந்த மஸ்ஸலா தெளிவுபடுத்துறாங்க. மஜ்மூல ரௌதத்து தாலிபீன்ல இமாம் நாவி ரஹ்மத்துல்லாஹி கொண்டு வராங்க. உம்ரானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க பயான்ல கொண்டு வராங்க. துஹ்ஃபால முக்னில எங்கட பல ஷுரூஹாத்துகள் கிதாபுகள் விரிவுரை கிதாபுகள்ல பார்க்கலும். மேலும் தகவல் தேவைன்னு சொன்னா வாட்ஸ்அப்ல கேட்கலும், FB ல கேட்டுக்கோங்க. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.